நமது ஸ்ரீ சாஸ்தா அபிராமேஸ்வர் குலதெய்வத்தின் ஆஸ்திகா அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். இன்றைக்கி இப்போ தான் நித்தியப்படி பூஜை முடிஞ்சது. சாமியை தரிசனம் பண்ணிங்கோ. இப்போ இந்த வீடியோ மூலம் நான் உங்களை ஒரு இடத்த காட்ட போகிறேன். அது போகும்போதே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு நான் காட்ட போகிறேன்னு நீங்கள் எல்லாம் புரிஞ்சுட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்த நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. ராஜாவும் என்னோட இருக்கார். ராஜா, போன வருஷம் பார்த்திங்கன்னா இதே நாள் 9/7/2023 உங்களுடைய ஒத்துழைப்பு, கான்ட்ரிபியூஷன், ஆசீர்வாதங்கள் இதன் மூலமே நம்ம மரச்செடிகள் நட்டோம். அந்த மரச்செடிகள் ரோட்டரி கிளப்பில் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இருந்தாலும் நம்ம மரச்செடிகள் நட்டோம். அதுக்கு இந்த வேலி போட்டது, மரச்செடி நட்டதுக்குடைய காஸ்ட்டு எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தி ஆஸ்திகா ஹேவ் ஷேர்டு. இப்போ டெய்லி அந்த மரத்தை நான் பார்க்குறேன். அந்த மரத்தை நான் பார்க்கும்போதெல்லாம் அது யார் கான்ட்ரிபியூட் பண்ணாலும் அந்த ஒருத்தருடைய முகமும் அவளுடைய ஞாபகமும் எனக்கு வந்துட்டு போயிட்டே இருக்குது. இது நம்ம என்ன பண்ணோம், டிம்பர் வுட்டு தான் பிளான் பண்ணோம். ஃப்ரூட் பேரிங் ட்ரீலாம் போனோம்னா மெயின்டெனன்ஸு, செல்லிங் வில் பி டஃப் அப்படின்றதுக்காக ஃப்ரூட் பேரிங் ட்ரீ தான் பண்ணோம். போன வருஷம் நம்ம நெட்டோம். இந்த ஒரு வருஷத்தில் இந்த மரங்கள் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த எல்லா மரமும் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். நம்ம நெட்டது மொத்தம் 166 மரம் நட்டோம். அந்த 166 மரத்தில் 139 மரம் மகோகனி, ஆஃப்ரிக்கன் மகோகனின்னு சொல்லுவாள். இந்த மகோகனின்றது தேக்குக்கு அடுத்த ஒரு தேக்கு மரத்துக்கு அடுத்த கிரேட். தேக்கு என்ன ஈக்குவலோ அதுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறான். இது இப்போ நான் கையை பிடிச்சிருக்கேன் இல்லையா, இது மகோகனி. இந்த மகோகனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளையே வராது. கிளை இல்லாமல் ஸ்டெம்மு பெருசாக போகும். இது ஒரு 10 வருஷத்துலேயே கமர்ஷியலாக விற்கலாம் அப்படின்னு சொன்னதுனால இதை ஒரு 139 கன்று நெட்டிருக்கோம். 10 வருஷம் நிறுத்தோம்னா கிட்டத்தட்ட ஃபியூ லேக்ஸ் நமக்கு கிடைக்கும். கோவில் டெவலப்மெண்ட் யூஸ் ஆகுன்ற கான்செப்டில் இதை நம்ம பண்ணியிருக்கோம். இது பாருங்கள், இது மகோகனி. அப்படியே இது ஃபுல்லாகவே மகோகனி தான். அதுக்கப்புறம் நம்ம 10 மரம் வேங்கை நட்டுருக்கோம். இந்த வேங்கை மரம் எதுக்கு நட்டுருக்கோம்னா, வேங்கை மரம் எல்லாமே கோவில்களுக்கு கொடி மரத்துக்கு பயன்படும்னு சொல்லியிருக்கான். வேங்கை தான் யூஸ் பண்ணுவா அப்படின்னு. ஸோ எதிர்காலத்தில் நம்ம சந்ததிகள் ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கோ மற்ற கோயிலுக்கோ வேங்கை மரம் கொடி மரத்துக்கு கொடுக்கணுன்னா இதை தர்மமாக கொடுக்கலாம், தானமாக கொடுக்கலாம், நம்ம ஸ்பான்சர் பண்ணலாம். இது ஒரு பெரிய இம்பேக்டை ஒன்று க்ரியேட் பண்ணும். அதேமாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 20 சந்தன மரம் நட்டுக்கணும். அந்த சந்தன மரங்கள் பார்க்கும்போது இது சந்தன மரம். நம்ம ஒரு 20 சந்தன மரம் நட்டோம். சந்தன மரத்துடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும், இதை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. சரி, மற்ற மரத்தை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் சந்தன மரம் ரொம்ப சின்னதாக இருக்க, வளர்ச்சி இல்லையோ அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும். ஆனால் ஆஸ் பர் தி பயாலஜிக்கல் சயின்டிஸ்ட் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ், இந்த சந்தன மரத்துடைய குணாதிசயங்கள் என்னன்னு கேட்டால், பூமியில் இருக்கக்கூடிய சத்தை தன்னாரியே அது எடுத்துக்காதான். பக்கத்தில் இருக்கிற செடியினுடைய வேர்லேருந்து சத்தை உறிஞ்சு அது வளரும். அதனால தான் அது ஸ்லோ க்ரோத் அப்படின்றான். அதுக்கு தான் துணை செடிகள்னு சொல்லுவாள். நம்மளும் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், சந்தனத்துக்கு கீழே தெரியுதா பாருங்கள், கை காட்டுறேன், ஒரு பூச்செடி வச்சுருக்கோம், துணை செடி. இந்த செடி கிரியேட் பண்ணுற உணவை சந்தன மரம் எடுத்துகிட்டு வளரும் அப்படின்றத எக்ஸ்பர்ட்ஸு, டாக்டரேட்லாம், இந்த பயாலஜிக்கலில் டாக்டரேட் வாங்கினவெல்லாம் சொல்லியிருக்கா. பட் இன்ஸ்பைட் நாங்கள் என்ன பண்ணுறோம், அதர் பயாலஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு இதை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வளர வைக்க ஏதாவது வழி இருக்கா, என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு டிஸ்கஷனில் போயிட்டுருக்கோம். நம்ம திருப்பி நிறையா ப்ராஜெக்ட் போயிட்டே இருக்கிறதுனால சில கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இது இப்போ நீங்கள் ஒரு ரவுண்டு பாருங்கள், எல்லாமே மரத்தை நான் கவர் பண்ணுறேன். எந்த மாதிரி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள்.
இது எல்லாமே திருப்பி திருப்பி நான் சொல்கிறதுனா உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய கான்ட்ரிபியூஷன், உங்களுடைய எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, இன்ட்ரெஸ்ட்டு, ஆர்வம், அக்கறை எல்லாத்தினால தான் எங்களால் சாதிக்க முடியுது. நம்ம ஏதாவது செஞ்சுட்டே தான் இருக்கோம். ஆனால் ஒன்றுத்துக்கும் ஒருத்தருடைய பங்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் இன்னும் நிறையா ப்ராஜெக்ட் நம்ம பிளான் பண்ணுறோம். அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் எப்பவும் போல் உங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, நமஸ்காரங்கள். அப்படியே ரொம்ப எல்லாத்தையும் டென்ஸாக இருக்குது, இது கொஞ்சம் இருக்குது.